கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்கய்யா. ஐயா நில்லுங்க, ஐயா நில்லுங்க. ஐயா நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லையா, என் பொண்ணு வந்துட்டா ஐயா. நிஜமாவா? அந்த பொண்ணுக்கு பிளட் கேன்சர் இந்த 3 மாசத்துல செத்துருவான்னு டாக்டரே சொல்லிட்டாரு. வா வந்து வண்டியில இரு. இல்லையா உங்களை பார்த்தா என் பொண்ணு பயப்படுவா. நான் முதல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க அப்புறமா வாங்க. அம்மா ராதா வாடா செல்லம். இவ்வளவு நேரம் எங்கம்மா போன நீ? இங்க முகூர்த்தத்துக்கு அதான் பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ எங்க போயிருந்த? அம்மாக்கு பூஜை பண்றதுக்காக. அதான் அப்புறம் பேசலாம் வா. என்ன குழந்தை இவளுக்கு போய் இந்த நிலைமையா? கடவுளே. ஜோசியரையா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி துணியை மாத்தி கூட்டிட்டு வாங்க. ஜோசியரையா இந்த கல்யாணத்துக்கு இதெல்லாம் தேவையா? அது இல்லையா, இப்ப அதெல்லாம் முடியாது, சீக்கிரமா முடிக்கணும். பூஜையை வழக்கமா பண்ற மாதிரி பண்ணிட்டு போங்களேன் ஐயா. ஜோஷியரையா நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். ஆனா இந்த பூஜை முடிஞ்சதும் என் அம்மா உடம்பு சரியாகி போயிடணும். மறுபடியும் எங்க அம்மாவுக்கு எப்பவும் நெஞ்சு வலி வரக்கூடாது. ஆயுஷ்மான் பாபா. ஜோசியரையா இது எதுக்குயா? இந்த பூஜை முடிகிற வரைக்கும் குழந்தை கண்ணுல எதுவும் படக்கூடாது, துணியை வச்சு கண்ணை கட்டி மறைக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? சொல்லிருப்பேன், மறந்து போயிட்டேன். அப்ப வாங்கி கட்டுக்க. நான் கட்டக்கூடாதுயா, கட்டவும் மாட்டேன். பொண்ணோட அப்பா நீதானே, அந்த புண்ணியத்தையும் நீயே கட்டிக்கோ. கண்ணை கட்டுறதுல கூடவா தப்பு இருக்கு? வேலையோட வேலையா இந்த கைத்தையும் நீயே கட்டிட்டு கூட்டிட்டு வந்துரு. கண்ணை மூடிக்க. சுபகாரியத்தப்ப இந்த மாதிரி ஷர்ட் போடக்கூடாதுப்பா. போய் இந்த ஷர்ட் போட்டுக்கிட்டு வா. நான் சொல்றது கேளுடா, எல்லாம் உன் நன்மைக்குதான். போய் இதை மாத்திக்கிட்டு வா. அம்மா இப்ப ஏதாவது தெரியுதா உனக்கு? எதுவும் தெரியலப்பா. அம்மாவோட உடம்பு முழுசா சரியாயி போய் அவங்க சிரிச்ச முகம் தான் தெரியுது. ஸ்ரீ மகாகௌரி தேவதாப்யோ நமः. அத்யாயாமி சாத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி. வாங்கிக்கம்மா. அக்ஷதையை போட்டுட்டேவாமா? போடுமா, அங்கதான். நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. பூஜை இந்திராணி மப்பபூதயே வருணானி ஸ்வஸ்தயே ஓம் த்ரவந்தே. அம்மா இப்ப ஜோசியரையா உன் கழுத்துல தாயத்து கட்ட போறாரு. அம்மாவுக்கு உடம்பு நல்லா ஆகணும்ல, அதுக்காகத்தான்.